அக்ஷயா ரவியின் வேம்பயர் கோட்பாட்டை முற்றிலும் நிராகரிக்கவில்லை. ஒரு சிறந்த அதிகாரி சாத்தியமற்றதையும் ஒரு துப்புச் சட்டமாக பயன்படுத்துவார். அவள் ரவியின் மதராஸின் மர்மக்கதைகள் பற்றிய ஆவண காப்பக குறிப்பை பார்த்தாள். வேம்பயர் உண்மை என்றால் அதன் வேர் வரலாற்றில் இருக்க வேண்டும். அக்ஷயா தனது டீமுக்கு ஓர் உத்தரவு பிறப்பித்தாள். பீனிக்ஸ் மால் பின்புறச் சாலையில் கடந்த 3 மாதங்களில் இடிக்கப்பட்ட அல்லது கட்டப்பட்ட எல்லா பகுதிகளையும் உடனடியாக எனக்கு ரிப்போர்ட் செய்ய வேண்டும். அவள் தேடியது ஒரு மனிதனை அல்ல, ஒரு மறைவிடத்தை. இரட்டை மேற்கோள் குறி. 3 மாதங்கள் கடந்திருந்தன. மீடியா பரபரப்பு அடங்கியிருந்தாலும் இரவில் அந்த சாலைக்கு செல்வது சென்னையின் பேச்சு பொருளாகவே இருந்தது. அக்ஷயாவின் தேடுதல் வேட்டை பலனளித்தது. மால் பின்புறச் சாலைக்கு சற்று தள்ளி ஒரு பழைய குடிசை இடிக்கப்பட்டு அங்கே வணிக வளாகம் கட்டும் பணி தொடங்க இருந்தது. அக்ஷயாவின் டீம் அங்கே சென்றபோது கூலி தொழிலாளர்கள் பயத்தில் அலறுவதை கேட்டாள். இடிபாடுகளுக்கு அடியில் கான்கிரீட் தரையை பிளந்து கொண்டு பழங்காலத்து சுட்ட செங்கலால் ஆன ஒரு கட்டுமானம் வெளியே தெரிந்தது. அக்ஷயா அவசரமாக கட்டுமான பொருட்களை அகற்றச் சொன்னாள். அங்கே